ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரையில் முருகர் மாநாடு. முருகன் மாநாடா முருகர் மாநாடா? இந்த முருகர் மாநாட்டுக்கு சிவருக்கு பத்திரிக்கை வச்சுட்டாங்களா, இன்னும் பல்வேறு தரப்புகளுக்கு பத்திரிக்கை வச்சுட்டாங்களா, இன்விடேஷன் அனுப்பி வச்சுட்டாங்களா என்பதை பற்றி பார்க்கும் முன்பாக, இந்த காலகட்டத்தில் நடிகவேல் நமக்கெல்லாம் என்றென்றும் ஆதர்ஷ புருஷனாக இருக்கின்ற நடிகவேல் எம்.ஆர். ராதா இருந்திருந்தால் அவருடைய கோணத்தில் எப்படி பார்த்திருப்பார் இந்த மாநாட்டை என்பதை பற்றித்தான் நான் ஒரு கற்பனை கலந்து இப்பொழுது உங்களோடு உரையாடப் போகிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. இப்ப எம்.ஆர். ராதா இதுல கேட்டார்னா என்ன கேட்பாரு? என்ன சிவருக்கு பத்திரிக்கை அனுப்பிட்டீங்களா? சிவனை மரியாதையை கூப்பிட்டா சிவர் தானே. முருகனை மட்டும் முருகருங்களாமா? சிவனை சிவர்னு சொன்னா அசிங்கமா போயிடும். சரி, அது அப்படியே இருக்கட்டும். ஏன்டா இந்திரலோகத்தில் இன்விடேஷன் அனுப்பிச்சு அவங்கள்கிட்ட எல்லாம் அனுமதி வாங்கினீங்களாடா? இந்திரலோகத்துக்கு பத்திரிகை கொடுக்கல? இந்திரலோகத்துக்கு பத்திரிகை கொடுக்காம நீ மாநாடு நடத்தினா என்னடா ஆகும்? என்ன ஆகும்? வருணம் யாருக்கு பத்திரிக்கை வைக்கிறியோ வைக்கலையோ வருண பகவானுக்கு வையி. இல்லைன்னா வருண பகவான் வந்து இடி மழை மின்னல் எல்லாத்தையும் இது பண்ணி பெரும் புயலை கிளப்பி மாநாட்டு பந்தலை தூக்கி கொண்டு போய் டெல்லியில போட வச்சிருக்கோம். சரி, இந்திரலோகத்துல யமனுக்கு பத்திரிக்கை வச்சிருங்கப்பா. அதே மாதிரி சனிக்கு பத்திரிக்கை வச்சு சனி வரையில கண்ணை கட்டி கூட்டிட்டு வாங்க. சனி பகவான் பார்வைப்பட்டால் ஆபத்து. சனி பகவான் கோயிலுக்கு போய் மட்டும் விழுந்து கும்பிடுவானுங்க. ஆனா சனி தன்னை பார்த்து விடக்கூடாதுன்னு சொல்லி சனி கண்ணை கட்டி கூட்டி வருவார்கள். இப்படிலாம் டிஃபரெண்டா டிசைனா எங்கடா சாமி இருக்கு? நம்ம ஆளுகிட்ட தாண்டா சாமி இருக்கு. டிசைனா. சரி, யமதர்மன் வரும் பொழுது அலறி அடிச்சுக்கிட்டு ஒரு வயலும் ஓடப்படாது. உண்மையிலே உங்களுக்கு இந்து மதத்தில் நம்பிக்கை இருந்தா யமதர்மராஜா வரும் பொழுது நிச்சயம் நீங்க வந்து மாநாட்டில் இருந்துதான் ஆகணும். பாசக்கயிறை யார் மேல வீசுறாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல அவர் வரையில பாசக்கயிறை மறந்து வச்சுட்டு வந்துட்டா இங்க ஒரு கயிறு வாங்கி கொடுத்துருங்க. அது வேற. அப்புறம் கோவம் வந்து எதையாவது பண்ணிட்டு போயிடுவாரு. கதாயத்தினால தலையிலே போட்டு 4 பேரை கூட்டிகிட்டு போயிடுவாரு. நம்ம பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி இவங்களுடைய யோக்கியதை தெரியும். பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணியில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்ட யோக்கியவான்கள்னு தெரியும். நம்ம கேட்டி ராகவன், அப்புறம் இந்த கமலாலயத்திலே உட்கார்ந்துருக்கானே ஒரு கிழமை மீச, அவன் இவங்களுக்கெல்லாம் டெய்லி வேணும். அதனால இந்திரலோகத்திலிருந்து அவங்க எதிர்பார்க்கிறது யாரைனா திலோத்தமை, ஊர்வசி, ரம்பை, இப்படி இந்திரலோகத்தில் இருக்கின்ற அந்த டான்ஸ் கோஷ்டி எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க. போனா போகுதுன்னு தேவேந்திரனுக்கும் ஒரு பத்திரிகை கொடுத்து அவனையும் இன்வைட் பண்ணிருங்க. பத்திரிகை வைக்கிறதுக்கு யாரப்பா அனுப்ப போறிய? இன்விடேஷன் எல்லாத்தையும் ஒரு பையன் இருக்கான் இங்க, அர்ஜுன் சம்பத்து, ஒரே போடா போட்டு குளிக்குள்ள அவனையும் இதையும் போட்டுருங்க. அவன் போய் கொடுத்துட்டு வந்துடட்டும். வேற என்ன செய்யறது? இந்திரலோகத்துக்கு போகணும்ல. கொலை செய்ய சொல்லவில்லை. அப்படியே பத்திரிக்கையோட போட்டு உயிரோட வேணாலும் வச்சிருங்க. உயிரோடே பண்ணிருங்க. எதையும் அசம்பாவிதம் பண்ண வேணாம். புதைச்சிருங்க. அவன் போயிட்டு வந்துடுவேன். மாநாட்டு அன்னைக்கு அவனே குளிய இது பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு இந்த படங்கள்ல பாக்குறோம்ல, ஹோம் ரீம் க்ரீம் அப்படி இது பண்ண உடனே புதகுழி வெடிச்சு அப்புறம் மறுபடியும் மேலே வந்துடுவேன். அதனால் அவன்கிட்ட இன்விடேஷனை கொடுத்து விடுங்க. அத்தனை தேவர்கள், தேவேந்திரர்கள், 30 கோடி தேவர்கள், கிண்ணர்கள், கிம்புருடர்கள், ரிஷிகள், இவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்து வர சொல்லிருங்க. மாநாடு மதுரை கொள்ளாது,
மாநாடு குலுங்கி போய்விடும், அத்தனை ரிஷிகளும் தேவர்களும் வந்து விட்டால் மாநாடு கொள்ளாதியா, இருக்க இடம் கிடைக்காது. யாருக்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் துர்வாச மகரிஷிக்கு கொடுத்துருக்கிறா. அவன் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா அவனை வந்து பார்த்துக்கிருங்க, இல்லாட்டினா சாபம் கொடுத்து சபிச்சுட்டு போயிடுவான். அப்பவே மாநாட்டு பந்தல் தீ பிடிச்சி தன்னால எரிகிறது மாதிரி துர்வாசர் சாபம் கொடுக்க, அப்புறம் பழிய திமுக கவர்மெண்ட்ல போடலாம்னு சொல்றீங்களோ, அப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஒரு சரிதான் ஐடியா. சரி, மாநாட்டில் வந்து இவங்க என்னடா விவாதிக்க போறாங்க அப்படின்னு தேவலோகத்தில் இப்பவே பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம். அப்படி என்னடா நம்ம புடுங்கி விட்டோம் பெருசா, நம்ம சிலைகளையெல்லாம் கடத்திக்கிட்டு போனாங்க, வெளிநாட்டில் வச்சு டிக்கெட் போட்டு நம்மளை காட்டி வசூல் பண்ணாங்க, வேடிக்கை பொருளாக்கி வெளிநாட்டுக்காரெல்லாம் நம்மளை டிக்கெட் போட்டு கண்காட்சியில் வச்சு வசூல் பண்ணி வாய்க்கில் விட்டுக்கிட்டாங்க. அதை கூட ஒன்றும் நம்மளால பிடுங்க முடியலை. நம்ம அப்படி என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த இந்திரலோகத்தில் தேவலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தலையை பிச்சுக்கிறாங்க. சரி, அடுத்த கட்டமாக முருகர் மாநாடு. என்னத்தை பற்றிப்பா பேச போறீங்க? முருகனுடைய நிச்சயம், முருகன் பிறப்பு வளர்ப்பை பற்றி பேசணும்ல. சிவன் பார்வதியை கல்யாணம் முடிச்சாரு, மூத்த பிள்ளை கணபதி. கணபதிக்கு இவங்க ஒரு புருடா கதை விட்டுருக்காங்க. யாரும் எப்படி பிள்ளை பிறக்குமோ அப்படி பிறக்கல இவங்க ரெண்டு பேரும். இவங்க சொன்ன கதை தானே, நம்மளா சொன்னா? இவங்க சொன்ன கதை தானே. யாரும் முறையா பிறக்கலையா. இந்த அம்மா குளிக்க போனாலாம் பார்வதி தேவி, அந்த குளத்தில் குளிக்க போறதுக்கு முன்னாடி தன்னை யாரும் பார்த்து விடக்கூடாது என்று, பாத்ரூம்லாம் இல்லை, பார்த்து விடக்கூடாது என்று தனக்கு காவலாக தன்னுடைய உடம்பில் இருந்த அழுக்கை திரட்டி ஒரு பிள்ளையார உருவத்தை, ஒரு பிள்ளையாரை செஞ்சு வச்சாலாம். ஒரு பிள்ளையார் செய்கிற அளவுக்கு உடம்பு அழுக்கு இருந்துச்சா உடம்புல, அந்த அம்மா உடம்புல. அவளோட எப்படியா சிவர் குடும்பம் நடத்தினாரு சிவன்? இவ்வளவு அழுக்கு இருந்துச்சு அந்த அம்மா உடம்புல. அந்த அழுக்கை திரட்டி அந்த அழுக்குல பிள்ளையாரா பிடிச்சி வச்சுச்சா அந்த அம்மா. அதற்கு பிறகு முருகன் எப்படி பிறந்தாருன்னா, அவர் நெற்றிக்கண்ணை திறந்ததுல அந்த தீப்பொறி எல்லாம் விழுந்து அது வந்து குளத்துல விழுந்து, குளத்துல விழுந்து அமர்ந்து போயிரும்ல, குளத்துல விழுந்து அங்கே வந்து ஆறுமுக கடவுள் உருவாகி அதை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தார்களாம். அப்புறம் ஆறுமுகமும் ஒரு முகமாகி முருகப்பெருமானாக வந்தார். முருகன் நம்முடைய தெய்வம், தமிழ் கடவுள். நாம் வழி மரபாக வணங்கி வந்த முருகனுக்கு இவங்க என்னென்ன புருடா கதையெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? முருகன் என்ற சொல்லுக்கு அழகன் என்று பொருள், முருகு என்ற சொல்லுக்கு அழகன் என்று பொருள். ஆக தமிழ் கடவுள் தான் தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வம். நம்ம அந்த இப்படி வந்தார்கள் அப்படி வந்தார்கள் என்ற கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. ஒரு போர் தெய்வமாக இருந்திருக்கலாம். நமக்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்பதற்காக முருகன் என்ற ஒரு கடவுளை உருவாக்கி அந்த முருகனுக்கு முல்லை நிலத்தில் வாழ்ந்த, காடு சார்ந்த இடத்தில் வாழ்ந்த, வனம் சார்ந்த இடத்தில் வாழ்ந்த, வள்ளியோடு திருமணம், காதல் மனம், இப்படியெல்லாம் ஒரு மரியாதையான இதை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோமே ஒழிய, இவனுங்க தான் முருகனுடைய பிறப்புக்கு கார்த்திகை பெண்கள் இதையெல்லாம் குடிக்கணும். முருகன் பிறப்பாவது பரவாயில்ல, ஆனால் சிவனுக்கு அப்போ வந்து எதுக்கே லிங்கம்? நீ தான் ஒழுங்கா பிள்ளை பக்கவே இல்லையே, எதுக்கு லிங்க பூஜை பண்றாங்க? எதுக்கு தான் பண்றாங்களா? ஆக இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மாநாட்டில் பேச போறாங்களா? பேசுறதுக்கு புழுத்து போன கதை தாண்டா இருக்கு உங்களுக்கு மாநாட்டில் பேசுறதுக்கு. நிச்சயம் மாநாடு நடத்தட்டும்யா, மாநாடு தடை பண்ணாதீங்க, நடத்தட்டும். அதுல 4 பேரை போய் மாணவர்கள் போறது மாதிரி போய் மாணவர்கள் போய் இவங்களை கேள்வியை கொண்டு இவங்க விட்டு உருட்டல் கதை, புருடா கதையெல்லாம். ஒருத்தனுக்கும் ஒழுங்கான வரலாறே இவங்க கற்பிக்கல. புராண கதைகளை பேசி, புராண கதைகளை கட்டமைத்து வாங்கி திங்கிறதுக்கு, வலிச்சு நக்கிறதுக்கு, புறக்கி திங்கிறதுக்கு, இதையே ஒரு பிழைப்பாக வைத்துக்கொண்டு சாப்பிடுவதற்கு நம்ப முடியாத உலகத்திலேயே கேவலமான கதைகளை எல்லாம், கட்டுக்கதைகளை எல்லாம் இந்த தெய்வங்களுக்கு சொல்லி எல்லாம் பண்ணி அதை இன்னும் கடவுளாக அதை காட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கடவுளை பற்றி விமர்சித்தால், பேசினால் அது வந்து அபச்சாரம் அப்படியெல்லாம் பேசலாமோ?
கிரிட்டிசைஸ் பண்ணணும்டா, பேசி ஆகணும். அதை தான் எம்ஆர் ராதா இன்றைக்கு செஞ்சுட்டு போனான், இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறான்ல. ஆக இப்படியெல்லாம் நடக்கும் மாநாடு. பல்வேறு விஷயங்களையும் முருகனுடைய பிறப்பிலிருந்து வளர்ப்பிலிருந்து அவர் எப்போ செத்தார், டீடே எப்பப்பா? கடவுள் சாக முடியுமா? கடவுள் சாவாரா? கடவுள் பிறப்பும் இறப்பும் மற்றவன் கடவுள் அப்படின்னு மற்ற சமயங்கள் மற்ற நாடுகள்லாம் சொல்கிறேன். இவன் தான் பிறந்துட்டார், ஆனால் எப்போ செத்தாருன்னெலாம் இல்லை, அது அரூபமாக மறைஞ்சிட்டாரு. சொல்லிக்கிறது முக்தி அடைஞ்சிட்டாரு. சாதாரண மனுஷன் செத்து போனாருங்கிறது, இந்த ஊரா பிச்சை எடுத்து தின்னுட்டு சாமியாருங்கிற பேரில் சாகரவனை மட்டும் முக்தி அடைந்து விட்டார். யோகாசனம் கற்றுக் கொடுக்குறேன், அது கற்றுக் கொடுக்குறேன், வசூல் பண்ணுறான் பாருங்க. இந்த நம்ம கோயம்புத்தூரில் ஜக்கி மாதிரி ஆட்கள், நித்யானந்தா மாதிரி ஆட்கள் செத்து போனால் மட்டும் முக்தி அடைந்து விட்டாருங்கிறது. என்னடா முக்தி? சாதாரண மனுஷன் செத்தா செத்து போனாருங்கிறது. இவங்களுக்கு வேலையே இதுதான். இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் மாநாடுகள் நடக்கணும். இதையெல்லாம் பேசுங்க. முருகனுடைய பிறப்பு வளர்ப்பு நீங்கள் கட்டி வச்ச கதையை பற்றி நீங்கள் பேசுங்க, நல்லா பேசுங்க. பேசி முடித்ததுக்கு பிறகு மதுரையை கழுவி விட்டுருங்கப்பா. திமுக ஆட்சிக்கு அரசுக்கு ஒன்று புழுத்த கதையெல்லாம் பேசுங்கடா. உங்கள் கடவுள்களுடைய கதைகளை எல்லாம் பேசினால் மதுரை நாரி போய்விடும். கடைசியாக மதுரையை நல்லா தண்ணி விட்டு கழுவி விடுங்க. மழை பெஞ்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆக கடைசியாக ஒரே வார்த்தை, நீங்கள் மாநாடெல்லாம் நடத்துறீங்க, சரி சந்தோஷம். இந்த அரக்கர்களுக்கு அசுரர்களுக்கு இன்விடேஷன் வைக்கலைன்னா அவங்க என்ன செய்வாங்களோ நமக்கு தெரியாது. ஏதாவது விபத்து அது இது அசம்பாவிதம் நடந்தால் அதுக்கு பொறுப்பு திமுகவோ அதிமுக இங்கே தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் இல்லை. அதுக்கு பொறுப்பு நீங்கள். அசுரகுலத்திற்கு நீங்கள் சுக்கராச்சாரியார் மூலமாக பத்திரிகை வைக்கலைன்னு தான் அர்த்தம். பத்திரிகை வைக்காததால் தங்களுடைய கண்ணுக்கு தெரியாத அசுரப்படையை ஏவி பாரதிய ஜனதா கட்சி மாநாட்டை கெடுத்து விட்டார்கள் என்ற பெயர் தான் வரும். ஸ்டாலின் இடத்தில் நான் இருந்தால் அதைத்தான் செய்வேன். ஸ்டாலின் இடத்துல நான் இருந்தால் அதைத்தான் செய்வேன். என்னென்ன கேடு கெடுதல் செய்யணுமோ அத்தனை செஞ்சு இவங்களை ஓட விட்டு அடிச்சு, எனக்கு தெரியாது, அது அரூப வடிவத்தில் அரக்கர் கூட்டம் வந்து உங்களை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பழியை அவங்க மேலே போடலாம். ஏன்னா அப்படி கதையெல்லாம் இவங்க தானே வச்சுருக்காங்க, புருடா கதை, பொய்க்கதையெல்லாம். ஆக பார்க்கலாம். இந்த மாநாடு தடை பண்ண வேண்டாம். எப்படியெல்லாம் கேலி கூத்துகள் நடக்கிறது, எப்படி புராண உருட்டுகள் எல்லாம் வெளியே வருகிறது என்பதை நமக்கும் பார்க்கணும், தெரிஞ்சுக்கிறோன்னு பொழுது போகணும்ல எல்லாத்தையும். அதுக்கு பிறகு இவங்களை உரிக்கிறதுக்கு, தோலை உரிச்சு உப்பு கண்டம் போடுறதுக்கு இவங்க மாநாடு நடத்தி முடிக்கட்டும், பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்து, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.